வணக்கம். நம்மளோட இந்து தர்மத்துல எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆச்சமனம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, அச்சுதா அனந்தா கோவிந்தான்னு பெருமாளோட 3 நாமங்களை சொல்லி தீர்த்தம் இருந்துட்டு, பெருமாளோட 12 நாமங்களை சொல்லி உடம்புல இருக்கக்கூடிய 12 இடங்களை நம்ம தொடுவோம். இதை எதுக்கு பண்றோம் அப்படிங்கிற கேள்வி பல காலமா நம்ம மனசுக்குள்ள இருந்தது. அதுக்கு எதுக்கு பண்றோம் அப்படிங்கிறத இந்த ஒரு காணொளியில நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். மகாபாரதத்துல ஆதி பருவம் அப்படின்னு ஒரு பருவம் இருக்கு. அந்த பருவத்துல உத்கல மகரிஷியினுடைய கதை சொல்லப்படுது. இந்த உத்கல மகரிஷியானவர் வேத மகரிஷி கிட்ட பாடங்கள் கத்துக்கிறார். பாடங்கள் கத்து முடிச்சதும் குருவுக்கு தட்சிணை கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன தட்சிணை கொடுக்கணும்னு குருவை போய் கேட்கிறார். குரு சொல்றாரு, நீ என்கிட்ட கேட்கறத விட என் மனைவி கிட்ட அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவ என்ன கேட்கிறாளோ அதை எனக்கு கொடு போறோம் அப்படிங்கிறார். குரு பத்னி கிட்ட கேட்கிறார். அவங்க புலஸ்திய தேசத்து ராஜாவினுடைய மனைவியானவள் காதுல போட்டிருக்கக்கூடிய குண்டலம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றார். மகாராணியோட குண்டலம் வேணும்னா அது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம். ஆனாலும் குருவின் மேல இருக்கக்கூடிய பக்தியினால இந்த உத்கல மகரிஷியானவர் கிளம்புறார். போற வழியில அவருக்கு பல தடங்கல்கள் ஏற்படுது. அதையெல்லாம் தாண்டி அவர் புலஸ்திய தேசத்துக்கு போறார். புலஸ்திய தேசத்து ராஜா அவரை வரவேற்கிறார். அவரோட முகத்துல இருக்கக்கூடிய தெய்வீகமான ஒளிய, தெய்வீகமான தேஜஸை பார்த்து அவருக்கு விதவிதமான மரியாதைகள் பண்றார். பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு புலஸ்திய தேசத்து ராஜா கேட்கிறார். அப்போ உத்கல மகரிஷி சொல்றார், எனக்கு உங்க மனைவியினுடைய காதுல இருக்கக்கூடிய தோடு வேணும் அப்படின்னு. உடனே புலஸ்திய தேசத்து மகாராஜா சொல்றார், எனக்கு அதை பத்தி ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த புறம் இங்கதான் இருக்கு, நீங்க போய் என் மனைவி கிட்ட கேளுங்க, அவ கொடுப்பா, வாங்கிட்டு போலாம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், உடம்பும் மனமும் சுத்தமா இருக்கக்கூடிய ஒருவன் கண்ணுக்கு தான் என்னுடைய மனைவியானவள் தெரிவா அப்படின்னு சொல்றார். உடனே இந்த உத்கல மகரிஷி, நம்ம தான் நிறைய வேதங்கள் படிச்சிருக்கோமே, நிறைய தபஸ் பண்ணிருக்கோமே, நமக்கு ஏன் அந்த மகாராணி தெரியாம போயிட போறா அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த புறத்துக்கு போறார். அந்த புறத்துக்கு போனா அந்த புறத்துல யாருமே அவர் கண்ணுக்கு தெரியல. அப்ப அவர் யோசிக்கிறார், என்னடா இது, உடம்பும் மனசும் சுத்தமா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு தான் கண்ணுல மகாராணி தெரிவான்னு ராஜா சொன்னாரே, அப்ப நம்ம உடம்பும் மனசும் சுத்தமா இல்லையா அப்படின்னு யோசிக்கிறார். அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, காடு மலையெல்லாம் தாண்டி வந்த போது அவரோட உடம்புலையும் சில அசுத்தங்கள் ஏற்பட்டிருக்கு, மனசுல அயற்சி அப்படிங்கிற அசுத்தம் ஏற்பட்டிருக்கு. இது ரெண்டும் நீங்கினா மகாராணி கண்ணுக்கு தெரியவா அப்படின்னு அவருக்கு புரியுது. அதனால உடனே என்ன பண்றாரா, கையில பஞ்சபாத்திர உத்ரணி வச்சுக்கிட்டு அந்த இடத்துலயே ஆச்சமனம் பண்றாரு. ஆச்சமனம் பண்ணி முடிச்ச அடுத்த நொடி அவரோட கண்ணுக்கு மகாராணி தெரியறாங்க. இத சொல்லிட்டு வியாசரானவர் ஆதி பருவத்துல மகாபாரதத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, ஆச்சமனம் பண்றது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய உடம்பையும் மனதையும் சுத்தி பண்ணுவதற்காக அப்படின்னு சொல்றார்.